பள்ளி சிறுவர் சேர்மதுரையின் மர்மமானத்திற்கு நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம் நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம் நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம் நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம் ஒப்படைத்து விடு 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 சேர்மதுரையின் மர்மமானத்திற்கு இளைஞரணி தலைவர் தலைமையிலே இளைஞரணி தலைவர் தலைமையிலே புதிய தமிழக ஆர்ப்பாட்டம். அப்படின்னா எந்த ஜாதியை பாதுகாக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு, எங்களுக்கும் தெளிவா தெரியும். அதனால அப்படியெல்லாம் விட்டு வர முடியாது. கையில அருவா வச்சுட்டு ரவுடி ஆக்கி கூலிப்படை கும்பலா பொறுக்கி பையனா ஆக்கி வச்சிருக்காங்க. இது அவங்களோட பெற்றோரோட மட்டும் குற்றம் சொல்றது கிடையாது. அவங்க பெற்றோர் மட்டும் இதுக்கு காரணம்னு சொல்லிட முடியாது. அவங்களுடைய ஒட்டுமொத்த ஜாதி அவங்க சூழலும் மொத்தமே காரணம் என்றுதான் சொல்லணும். நீ என்னதான் சட்டம் கொண்டு வந்தாலும் ஒரு ஜாதி அருவாளை தூக்குவதும் வெட்டுவதும் அதே ஜாதியை சேர்ந்தவர்கள். உடுமலை சங்கரும் அதே ஜாதியை சேர்ந்தவர்கள். இங்க மணிமூர்த்தீஸ்வரத்துல ஒரு கேவலமான ஒண்ணு பண்ணுனான் நம்ம பையங்க மேல, அவனும் அதே ஜாதியை சேர்ந்தவன் தான். மணக்கரை மணி என்பது ஒரு கூலிப்படையை வச்சு கொலை பண்ண, அவனும் அதே ஜாதி தான். நாங்குநேரியில பள்ளி மாணவர்களிடையே வெட்டுப்பட்டு அதை நீங்க பார்த்திருப்பீங்க. பள்ளி மாணவர்களுடைய மோதல், பள்ளி மாணவர்களை அருவாளை வச்சு வெட்டிட்டான். ஸ்கூலுக்கு போற பையன் வெட்டுறான். வெட்டுனவன் எந்த ஜாதி? வெட்டுப்பட்டவங்க எந்த ஜாதின்னு சொல்ல தெரிஞ்ச தமிழ்நாட்டுக்கு வெட்டுறவன் எந்த ஜாதின்னு சொல்ல தெரியல. வெட்டுனா ஒரே ஜாதி தான். இத பேசாம இந்த விஷயத்துக்கு தீர்வு காணவே முடியவே முடியாது. இதை தமிழகத்தில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் அனைத்து சமூகங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இயக்குனர் ரஞ்சித்ங்கிற ஒரு அறிக்கை விட்டிருந்தாரு. கேஸ்ட் ப்ரோன் அட்ராசிட்டிஸ் ப்ரோன் ஏரியா அவை மார்க் பண்ணணும். அதாவது இந்த போன்ற ஜாதிய குற்றங்கள் நடக்கும் ஏரியாக்களை அந்த பகுதிகளை கணக்கிட்டு அந்த இடங்கள் அதிக காவல்துறை குவிக்க வேண்டும் என்று குறிப்பிட வேண்டியது ஏரியாக்களை கிடையாது. அட்ராசிட்டி செய்யக்கூடிய ஜாதியை தான் நம்ம குறிப்பிடணும். நீ தூத்துக்குடியில் இருக்கிற பையனை பைக்ல கூட்டிட்டு கேடிசி நகர்ல வச்சா எங்க போலீஸை குவிக்கிறது? கேடிசி நகர்ல வைக்கிறதா, வர்ற வழியில எல்லாம் வைக்கிறதா, எங்க வைக்க முடியும்? தப்பு செய்யறது ஒரு ஜாதிக்காரன், அவனை தான் நம்ம அடையாளம் படுத்தணும். அதை இங்கிலீஷ்காரனுக்கு கரெக்டா தெரிஞ்சிருக்கு. அவனுக்கு இந்த ஓட்டு இதெல்லாம் கிடையாது இல்ல, அதனாலதான் குற்ற பரம்பரை சட்டம்னு போட்டு வச்சுட்டான். அந்த சட்டம் போனதுக்கு அப்புறம் இவனுக்கு பழையபடி குற்றம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பேசுவது இதெல்லாம் பேசணும், ஒரு ரெண்டு ஜாதிக்கு இடையில மோதலை உண்டாக்கணும்ங்கிறதெல்லாம் நாம பேசுறது கிடையாது. அவர்கள் திருந்த வேண்டும். ஏன்னா வெட்டுப்பட்ட இடத்துல இருந்து நாங்க மீண்டும் பேசிட்டு இருக்கிறோம். நீ வெட்டிக்கிட்டே இருப்ப, உன்னை குற்றப்பரம்பரைன்னு சொல்லக்கூடாது, நீ கொலை பண்ணணும்னு சொல்லக்கூடாது, நீ தேவர் ஜாதியில இருக்கிற பிரிவுகள் தான் இது பண்ணக்கூடாதுன்னு பேசினா எப்படி இருக்கு? எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? பேர் சொல்லிட்டா மட்டும் உனக்கு கோவம் வருது அவனுக்கு? அப்புறம் ரெண்டு ஜாதி மோதல் இல்ல, எல்லா ஜாதி மோதலுக்கும் இவனுக்கு தான் காரணம். இந்த ஒரு ஜாதி தான் உட்காந்து எல்லா ஜாதிக்குமே மோதிட்டு இருக்கிறான். அவன் காட்டு மிராண்டித்தனத்தை இன்னும் போக்கவே இல்லை. அதுதான் அவர் சொன்னதுல ஒன்னும் அப்படி காவல்துறையோ எல்லா கட்சிகளும் இதை பார்த்து கொண்டு, ஏன்னா காவல்துறையிலே ஜாதியா இருக்கிறானே, ஒரு பொண்ணு காதலிச்சதுக்காக வெட்டுனா எப்படி சும்மா இருக்க முடியும்? காவல்துறையே 2 SI இவ்வளவு ஜாதி வெறியா இருந்திருக்கிறாருன்னா அவன் பதவியில் இருந்த போது அவருக்கு எப்படி நடத்தியிருப்பான்? அவர் தேவேந்திர குல வேளாளர் பாதிக்கப்பட்டு போயிருந்தா எப்படி நடத்தியிருப்பான்? அவர் ஜாதியை சேர்ந்தவர்கள் போயிருந்தா ஜாதி பட்டியல் எப்படி காப்பாத்தி இருப்பான்? அந்த கான்ஸ்டபிளா இருக்கிறவங்களை எப்படி ஜாதி பார்த்து நடத்தி இருப்பான்? இதெல்லாம் எவ்வளவு அபாயகரமானது. காவல்துறையே இப்படி ஒரு ஜாதி வெறி கூட்டம் இருந்தா, அதற்காக தான் 20 வருடத்துக்கு முன்பே நம்ம கலவரங்க நேரத்துல கருணாநிதி ஆட்சியில ஒரு சொல்லப்படாத விதி இருந்தது. இந்த 3 ஜாதிகளை சேர்ந்தவர்களை தமிழ்நாட்டுல தென் தமிழகத்துல உயர் பதவியில வைத்திருக்க கூடாது, ஒரே காவல் நிலையத்துல பல பேர் ஒரே ஜாதியை சேர்ந்தவர்கள் இருக்கக்கூடாது என்று. இன்னைக்கு அது மாறி ஒரே காவல் நிலையத்துல ஒட்டுமொத்தமா ஒரு ஜாதி கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி. அது பாருங்க எத்தனை காவல் நிலையங்கள் இருக்கு. இதையெல்லாம் காவல்துறை அரசுகள் அடக்க வேண்டும். இல்லை என்றால் கீழ நத்தத்துல நடந்த மாதிரிதான் நடக்கும். அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு முன்னாடி பண்ணிட்டீங்களே அப்படி பண்ணிட்டீங்களே என்னெல்லாம்
நீங்க பேசக்கூடாது. அப்பதான் நீதிமன்றத்துக்கு வலிக்குதா?